நாளினிலே இனிய நல்வேளையிலே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே அனைத்தும் மொழியும் மண்ணில் அடிமை கோலம் ஒளியும் அன்பின் தீபம் ஒளிரும் தேவன் அருளில் யாவும் விழியும் பயணம் இனிது இங்கு தொடர்ந்திடவே அன்பின் பாதை பாரெங்கும் படர்ந்திடுமே பயணம் ஏது இங்கு தொடர்ந்திடுமே அன்பின் பாதை பாரெங்கும் படர்ந்திடுமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே இதயங்களின் சங்கமமே இறையரசின் மங்களமே இன்பம் பொங்கும் நாளினிலே இனிய நல்வேளையிலே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. செக்கரியா எலிசபெத் அம்மா தம்பதியர்களுக்கு கடவுளின் அருளால் பிறந்த குழந்தை யோவான். உன்னத கடவுளின் இறைவாக்கினர் ஆண்டவர் கூறிய வழியை செம்மைப்படுத்துங்கள். முன் செல்வாய் இயேசுவின் பிறப்பை முன் அறிவிப்பதற்காக நிகழ்ந்தது. பாலை நிலத்தில் ஆண்டவருக்கான வழியை ஆயத்தப்படுத்துங்கள் என்று அறிவித்தார். யோவான் வளர்ந்தார், வலிமை அடைந்தார். ஒட்டக மயிர் ஆடை அணிந்து இடையில் வார்க்கச்சை கட்டி காட்டு தேனும் வெட்டுக்கிளியும் உண்டு வந்தார். இறைவனின் அழைப்பு மக்களின் மனமாற்றத்திற்காக போதிக்க ஆரம்பித்தார். பாவ மன்னிப்பு அடைய திருமுழுக்கு கொடுத்தார். ஆகவே திருமுழுக்கு யோவான் என்று அழைக்கப்பட்டார். யோர்தான் நதியில் இயேசுவிற்கு திருமுழுக்கு கொடுத்தார். இயேசுவின் மிதியாடி வரை கூட கழற்ற நான் தகுதியற்றவன் என தன்னை தாழ்த்தி கொண்டார். யோவான் எங்கும் சமரசம் காட்டாமல் பேசி வந்தார். குறுலின மன்னன் ஏரோது ஆட்சி செய்து வந்தார். தன் சகோதரன் மனைவி ஏரோதியாளை அபகரித்து அவளோடு வாழ்ந்து வந்தார். யோவான் ஏரோதியாளை பார்த்து, நீ செய்வது பாவம், மனம் திரும்பு என எச்சரித்தார். யோவானின் குரல் அச்சமில்லாமல் ஏரோதின் முன் ஒலித்தது. யோவானை சிறையில் அடைத்தான். ஏரோதியால் யோவானை கொல்ல திட்டமிட்டார். ஏரோதின் பிறந்த நாளில் மகள் சலோமி நடனம் ஆடினாள். ஏரோது
உனக்கு என்ன வேண்டும் கேள் என்றான். தாயின் அறிவுரைப்படி யோவானின் தலையை கேட்டாள். தன் தாயிடம் தலையை பரிசாக கொடுத்தாள். யோவானின் பணி நிறைவுற்றது. இயேசுவை பற்றி அறிக்கையிட தயங்காத மனமும் மனித நேயமும் விசுவாசமும் திருமுழுக்கு யோவானிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித திருமுழுக்கு யோவான் உம் திருமகனின் பிறப்பையும் இறப்பையும் முன்னறிவிப்பவராக இருக்க திருவுளமானீரே. அவர் உண்மைக்கும் நீதிக்கும் சாட்சியாக தம் உயிரை கொடுத்தது போல நாங்களும் உம் படிப்பினைகளை அறிவிக்கவும் ஊக்கமுடன் போராடுவோமாக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். கொரிந்தியர் நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்தூதனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரருமாகிய சொஸ்தேனும் எழுதுவது. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாக. இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவின் வழியாக நீங்கள் பெற்றுக்கொண்ட இறையருளை முன்னிட்டு உங்களை நினைத்து என் கடவுளுக்கு என்றும் நன்றி செலுத்துகின்றேன். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுடன் இணைக்கப்பெற்று சொல்வன்மையும் நிறையறிவும் பெற்று எல்லா வகையிலும் செல்வர்கள் ஆனீர்கள். மேலும் கிறிஸ்துவை பற்றிய சான்று உங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறைவே இல்லை. நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க
அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவார். கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். நாள்தோறும் உம்மை போற்றுவேன். உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன். ஆண்டவர் மாண்புமிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்குரியவர். அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது. என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். ஒரு தலைமுறை அடைத்த தலைமுறைக்கு உம் செயல்களை புகழ்ந்துரைக்கும். வல்லமை மிகு உன் செயல்களை எடுத்துரைக்கும். உமது மாண்பின் மேன்மையையும் மாட்சியையும் வியத்தகுவும் செயல்களையும் நான் சிந்திப்பேன். என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் அச்சந்தரும் உம் செயல்களில் வல்லமையை பற்றி மக்கள் பேசுவார்கள். உமது மாண்பினை நான் விரித்துரைப்பேன். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள். உமது நீதியை எண்ணி அர்ப்பரித்து பாடுவார்கள். என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். என் கடவுளே உமது பெயரை எப்பொழுதும் போற்றுவேன். Alleluia, 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 alleluia. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
அக்காலத்தில் இயேசு தம் சீடரிடம் கூறியது, விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னம் விட மாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்கள் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். தம் வீட்டு வேலையாட்களுக்கு வேளா வேளை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான பணியாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்பணியால் பொல்லாதவனாய் இருந்தால் தம் தலைவன் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு தம் உடன் பணியாளரை அடிக்கவும் குடிகாரருடன் உண்ணவும் குடிக்கவும் தொடங்குவான். அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவருடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டம் துண்டமாய் வெட்டி வெளிவீடக்காரருக்குரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நாளில் தாய் திரு அவை திருமுழுக்கு யோவானுடைய பாடுகள் இறப்பை தியானிக்கிற விழாவாக கொண்டாடுகிறது. ஆகஸ்ட் மாதம் 29 என்றாலே அன்னை மரியாளுடைய கொடியேற்ற விழாவுதான் நமக்கு எண்ணத்தில் இருக்கும். பல 100 கிலோமீட்டர் பாத யாத்திரையாக சென்று அன்னை மரியாளின் வேளைமா நகரில் தாயுடைய கொடியை, உயிரை இருக்கிற கொடியை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிற ஒருடைய மனதிலும் நாம் அன்னை மரியாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளாக திகழ அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் பலவிதமான எண்ண ஏக்கங்களோடு உள்ளத்தில் வாஞ்சியான எண்ணத்தோடு தாங்கியவர்களாய் பயணிக்கின்ற ஒவ்வொருவரையும் அந்த ஆரோக்கியத்தாய் வல்லமையாய் வலிமையாய் காத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இன்றைய நாளில் திருமுழுக்கு யோவானுடைய பாடுகளை பற்றி தியானிக்கின்ற வேளையில் எலிசபெத் அம்மாள் செக்கரியா என்கின்ற தம்பதியர்களுக்கு, அதுவும் முதிர்ந்த தம்பதியர்களுக்கு கடவுள் ஆசீர்வாதமாய் கொடுக்கிற ஒரு கொடையாக குழந்தை வாக்கியமே இல்லை என்ற ஒரு தடுமாற்றத்தில் இருந்த அந்த குடும்பத்திற்கு லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோனின் மூதாதையர் பட்டியலில் இனத்தில் இருக்கிற இந்த தம்பதியர்களுக்கு குழந்தையே இல்லை என்று சொல்லுகிற பொழுது சுற்றி முற்றும் இருக்கின்றவர்களெல்லாம் எப்படி அந்த குடும்பத்தை சாடுவார்கள் என்று இன்றும் நாம் எண்ண முடியாத ஒரு நிலை. ஆனால் திருமுழுக்கு யோவான் என்கின்ற ஒரு புண்ணிய குழந்தையை கடவுள் பாக்கியமாய் கொடுக்கிறார். யோசித்து பார்ப்போம். ஆண்டவரை நம்பி ஆண்டவருக்குள், அவருடைய அற்புதமான கோட்டைக்குள், ஆலயத்திற்குள் சுபிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் கேட்கிறார் என்பதற்கு திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு ஒரு சாட்சியமாக இருக்கிறது. அவருடைய குழந்தை பருவத்தின் முதல் அவர் கடவுளுடைய பராமரிப்பினால் பாதுகாக்கப்படுகிறார். அவ்வாறு பாதுகாக்கப்படுகின்ற சூழ்நிலையில் அவர் 30 ஆண்டுகளுக்கு மேல் காடுகளில் வனங்களில் அவர் தங்கி தன்னுடைய வாழ்க்கையை பயணத்தை துவங்குகின்ற அவருடைய வாழ்வு அந்த காட்டில் உள்ள தேன்களையும் மற்றும் காட்டில் உள்ள வெட்டுக்கிளிகளையும் உணவாக அருந்திய உண்ட அவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் இயேசுவுக்காய் கிறிஸ்துவுக்காய் தன்னுடைய வாழ்க்கையை
மதிப்பீடுகளாக கொண்டவராக இருக்கிறார். எந்த அளவுக்கென்றால் இயேசுவையே மெசியாவையே முன் காட்டுகின்ற ஒரு பாக்கியத்தை திருமுழுக்கு யோவான் பெற்றிருந்தார். அவர் மனமாற்றத்தின் திருமுழுக்கை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற நிலையிலே அவரை திருமுழுக்கு யோவான் என்ற ஒரு அடைமொழியை யோவானுக்கு முன் திருமுழுக்கு என்று பெயர் சுட்டப்பட்டார். யோசித்து பார்ப்போம், நாமெல்லாம் மனமாற்றத்தின் திருமுழுக்கை தாண்டி உயிர்த்த இறைவன் இயேசுவினுடைய திருமுழுக்கை பெற்றிருக்கின்றோம். நம்முடைய திருமுழுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தூய ஆவியானால், தூய ஆவியருடைய அற்புதமான கொடையினால், இயேசுனுடைய இரத்தத்தால் நாம் புனிதம் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த திருமுழுக்கில் நம்முடைய வாழ்க்கை சாட்சியமாக இருக்கிறதா என்று எண்ணி பார்ப்போம். எவ்வாறு திருமுழுக்கு யோவானுடைய தலை கொய்யப்பட்டது போல திருச்சபை வரலாற்றில் பலருடைய தலைகள் கொய்யப்பட்டதாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக இயேசுனுடைய சீடர்களில் 12 ஒருவரான யாக்கோபு எவ்வாறு திருத்துது பணிகள் 12ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லப்படுகின்ற செய்தி இவ்வாறு இருக்கிறது. ஏரோது அரசன் அன்றும் திருச்சபை சார்ந்த மக்கள் சிலரை பிடித்து கொடுவெடுத்தினான். யோவானின் சகோதரரான யாக்கோபையும் வாளால் கொன்றான். தலை கொய்ய அவர் தன்னுடைய இன்னுயிரை இயேசுவுக்காக கொடுக்கிறார். அதே போன்று யோசிக்கின்ற தருணத்தில் இந்த மண்ணின் புனிதர் வெள்ளிவாக்கம் செம்மன் தூய் அருளானந்தர் ஆலயத்தினுடைய புனிதராக இருக்கின்ற அருளானந்தர் அவரும் தலை வெட்டுண்டு கிறிஸ்துவுக்காக சாட்சியமாக இந்த மண்ணில் அவர் சாட்சியாக விளங்குகிறார். ஏனென்றால் தடைய தேவன் என்கின்ற ஒரு மரவ நாட்டு அரசன் தானும் கிறிஸ்துவை தள்ளுவ வேண்டும் என்ற ஆவலோடு இருந்த அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தடைக்கல் இருந்தது. என்ன தடைக்கல்? அவர் மரவ நாட்டின் அரசராக இருக்கிற வேளையிலே அவர் ஒரு மனைவி அல்ல, பல மனைவிகளை மணந்திருந்தார். திருச்சபையினுடைய கோட்பாட்டின்படி ஒரே மனைவி, ஒரே கணவன், ஒரே மனைவி என்கின்ற திருமுழுக்கு யோவான் எவ்வாறு ஏரோதை பார்த்து சொன்ன அதே நிலையில அருளானந்தர் அவருடைய வார்த்தையினால் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் பிரசனத்தால் தடிய தேவர் தன்னுடைய மற்ற மனைவிகளை எல்லாம் இல்லத்துக்கு வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார். அவ்வாறு அனுப்பிவிட ஒருவர் தான் கடலாய் என்கின்ற ஒரு பெண்மணி. அவர் யார் என்று பார்க்கிற பொழுது சேதுபதியுடைய சகோதரினுடைய மகளாக இருக்கிறார். இதோ கடலாயி தன்னுடைய தாய்மாமனிடம் என்னை இந்த அரசன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான் என்று வேதனையோடு கவலையோடு சொல்லுகிற வேளையில கடலாயினுடைய கோபத்தோடு சேதுபதியினுடைய கோபமும் அருளானதர் மீது வருகிறது. அவ்வாறு வந்ததனுடைய அடையாளமாக அவருடைய தலை கொய்யப்படுகிறது. யோசித்து பார்ப்போம், இணைக்கும் பலருடைய வாழ்க்கையில் இன்னொருவருடைய வார்த்தையினால் முதுகெலும்பில்லாத மற்றவருடைய ஏச்சு பேச்சினால் கிறிஸ்துவை அவருடைய மதிப்பீடுகளை உண்மையான சாட்சிய வாழ்க்கை வாழாத நபர்கள் பலர் நம் மத்தியிலே இருக்கிறார்கள். ஆனால் உண்மையுள்ள பிள்ளைகளாக நாம் வாழுகின்ற பொழுது எவ்வாறு அன்னை மரியாள் அனைத்து நிகழ்வுகளையும் உள்ளத்தில் பதித்து வைத்தார் என்று லூக்கா எழுதின நற்செய்தியில் 2ஆம் அதிகாரத்தில் 19வது இறைவசனத்தில் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இறைவன் கொடுக்கிற ஒவ்வொரு கொடைகளையும் உள்ளத்தில் தாங்கியவர்களாய் நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். யோசித்து பார்ப்போம், அன்னை மரியாளுடைய திருக்கொடி அவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவருக்கான நவநாளை இன்று துவங்குகின்ற வேளையில கொடி எவ்வாறு உயர்வதைப் போல நம்முடைய எண்ணமும் பழைய பாவ நிலையிலிருந்து விடுபட்டு இறைவனை நோக்கி உயர உருக்கமாய் மன்றாடுவோம். அன்னை மரியாள் நம்முடைய வாழ்க்கையின் உயிரி எண்ணத்தை கொடுக்க நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு செயல்களையும் உயர்த்திட தொழில், வியாபாரம், மனமார்ந்த கல்வியினுடைய எதிர்காலம் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கின்ற ஒவ்வொருடைய மனதிலும் ஆசீர்வாதத்தை அன்னை மரியாள் கொடுப்பார். அந்த ஒரு நம்பிக்கையோடு இவ்வழிகளே கடந்து செல்வோம். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவரிடம் கிறிஸ்துவை மன்றாடுவோமாக. அன்பின் இறைவா, உம்மேல் வைத்த அன்பின் மிகுதியால் தங்கள் தாய் தந்தை உறவினர்களை துறந்து உம் பணிக்காக தங்களை அர்ப்பணித்து எங்களை உம் வழி நடத்தி செல்லும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உமது அருளாலும் ஆசீராலும் நிரப்பப்பட்டு உமது மந்தைகளுக்கு என்றும் உயிர் கொடுக்கும் நல் வழிகாட்டிகளாய் இருந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகனைத்தையும் ஆளும் ஒரே கடவுளாகிய ஆண்டவரே, திருமுழுக்கு யோவான் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தூய ஆவியானவரின் ஆட்கொள்ளலால் மிகுந்த துணிவை பெற்று நற்செய்தியை அறிவித்ததைப் போல உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்களும் தூய ஆவியானவரை பெற்றுள்ளோம். அந்த ஆவியானவரின் துணை கொண்டு தீமைகள் அனைத்தையும் வெறுத்து உண்மைக்கு மாத்திரமே சான்று பகர்ந்து வாழும் மக்களாக வாழ எங்களுக்கு தேவையான துணிவை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வார்த்தையான இறைவா, திருமுழுக்கு யோவான் மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றியதை கேட்டு எருசலேம் யூதேயா முழுவதும் உள்ள மக்கள் பாவங்களை அறிக்கையிட்டு திருமுழுக்கு பெற்று கடவுளின் பிள்ளைகளாக மாறியது போல் நாங்களும் பாவ அறிக்கை செய்து கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமும் அன்பும் உருவான இறைவா, இயற்கை சீற்றத்தினால் துன்புறும் மக்களை கண்ணோக்கி பாரும். சொந்தம் பந்தம் யாவற்றையும் இழந்து பல்வேறு துன்பத்தில் சிக்கி தவிக்கும் இவர்களுடைய கண்ணீரை கண்டு இவர்களை துன்பத் துயரங்களிலிருந்து விடுவித்து மன அமைதியோடு வாழ வரம் தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் உறைவிடமே இறைவா, அன்பே வாழ்வின் ஊற்று என்றவரே, இன்றைய உலகம் வன்முறையால் ஒற்றுமையின்றியும் அமைதியின்றியும் வாழ்கின்றது. வன்முறையில் ஈடுபடுபவர்கள் ஒவ்வொருவருடைய மனதையும் தொட்டு அனைவரும் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்களை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்திரளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே, அர்ச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே.
அன்பு தொலைவ நெஞ்சங்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான தூய பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோமாக. ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவான் பாலினிலத்தில் ஒலிக்கும் குரலாக போதித்து ரத்தம் சிந்தி ஆற்றலுடன் முத்திரையிட்டார். அவர் போதித்தவாறும் பாதைகளை செம்மைப்படுத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை அன்புடன் ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் முன்னோடியாக புனித யோவானை முன்னிட்டு நாங்கள் உமது உன்னத ஆட்சியை புகழ்கின்றோம். பெண்களிடம் பிறந்தவர்களுள் அவருக்கு தலை சிறந்த ஆட்சி அளித்து அருட்பொழிவு செய்தீரே. அவரது பிறப்பு பெருமகிழ்ச்சியை முன்னறிவித்தது. மனிதரின் மீட்பு வந்துவிட்டது என தாம் பிறருக்கும் முன்னரே அக்களிப்பால் துள்ளினார். இறைவாக்கினர் அனைவரிடம் அவர் ஒருவரே மீட்பளிக்கும் சம்மரியை சுட்டி காட்டியிருக்கின்றார். மேலும் தண்ணீருக்கு புனிதப்படுத்தும் ஆற்றலை தரும் திருமுழுக்கை ஏற்படுத்தி கிறிஸ்துவை அவர் திருமுழுக்காட்டினார். அவர் ரத்தம் சிந்தி கிறிஸ்துவுக்கு மிக சிறந்த முறையில் சான்று பகரும் பேறு பெற்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண் உலகில் இடையராத உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமணன்று உமக்கு ஊழியம் உரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு பெறும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கின்ற உமது தாய் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளுகிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாய், அவருடைய கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மறைசாட்சியர்கள், தூய தோமையார், தூய பிரான்சிஸ் சவேரியார், செம்மன் தூய அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்ததோ ஆகிய புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழில் பங்கோரும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய தெய்வீக சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகிற அமைதியை, சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் உடைய திருவுடலும் திருரத்தமும் எங்கள் நீதி திருப்பதினைகள் ஆக்காதபடி உடைய அன்பின் பரிவிறக்கத்தினால் எங்கள் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளி வளமளிக்கும் மறுமருந்தாகிற அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிரலும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் உண்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். தந்தை தரும் உணவே, கண்ணில் கனிந்து வந்து அமுதே.
அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன். என்னில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ்வுறவே, தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உனை காண்கையில் வருந்தாகும் பசியாவும் பறந்தோடுதே. மறந்தாலும் மறவாத உணவந்தையே, இருந்தாலும் இறந்தாலும் மனம் தேடுதே. பசியார பறிவோடு அளிக்கின்றேன் வா, இசையோடு கவி சேரும் சுவை காணவே. உனை தேடி உனை நாடி உருவாகுவேன், உன்னில் உருவாகுவேன். யோவான் பதிலுரையாக கூறினார், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித திருமுழுக்கு யோவானின் விண்ணக பிறப்பு நாளை நினைவு கூறும் நாங்கள் மீட்பளிக்கும் திருவுணவை உட்கொண்டிருக்கின்றோம். அதனால் அது உணர்த்தும் உட்பொருளை ஏற்றுக்கொண்டு அது எங்களிடம் செயல்படுவதை கண்டு மிகவும் மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்க சென்று வாருங்கள். வாழ்க்கை வழி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கியமாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம், என்னாலும்